கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு எங்கள் அம்மா சமையல் செஞ்சுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பூரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பூரி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க. வாங்க சாப்பிட்டு வைப்போம். சாரி, இது என்ன சட்னின்னு உங்ககிட்ட சொல்ல. இது எங்கள் அம்மா ஸ்பெஷலு, எங்கள் அம்மாவோட கை வண்ணம். இந்த தக்காளி சட்னி, இது எங்கள் ஊரில் வந்து தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்குது. புளி ஏதாச்சும் கரைச்சி ஊற்றிட்டாங்களா என்னன்னு தெரியல. லைட்டாக புளிப்பாக தான் இருக்குது. வாங்க ஃபுல்லாக சாப்பிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்க ரிவ்யூ சொல்கிறேன். ஓரளவு பரவாயில்ல கைஸ். லைட்டாக சூடாக இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். இப்போ தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போக போக உங்களுக்கு நிறைய ரிவ்யூ கொடுப்பேன். நல்லதே சொல்லுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் என்னெல்லாம் தப்பு பண்ணுறனோ அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். எப்போவுமே உங்கள் அம்மா கையில் சமைச்சதை பாருங்கள். நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டா அப்போ தான் உங்கள் அம்மாவோட சமையல் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அது மாதிரி நான் சென்னையில் தான் ஹாஸ்டலில் படித்தேன். ரொம்ப மிஸ் பண்ணேன் எங்கள் அம்மாவோட சமையலை. நீங்கள் அது மாதிரி வீட்டில் இருந்துட்டு உங்கள் அம்மா கையில் சாப்பிடாம இருந்துடாதீங்க. மோஸ்ட்லி ஹோட்டலில் சாப்பிட்றது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க உங்கள் அம்மா சமையலை. வாங்க. ஆனால் நல்லாயிருக்கு கைஸ். பொய் சொல்லக்கூடாது. உண்மையிலே நல்லாயிருக்கு. இந்த பூரிக்கும் தக்காளி சட்னிக்கும் அவ்வளோ ஒரு ஒத்துமை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவீங்க. இந்த பாருங்கள். சாரி, உங்களை விட்டு சாப்பிட்றேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த வாட்டி கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அருமை காய்ஸ். சாப்பாடு என்றைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த ஒரு அரிசி கிடைக்கிறதுக்கும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க வீட்டில். யாரும் இப்போ அந்தளவுக்கு விவசாயமும் பண்ணுறதில்ல. ஸோ சாப்பாடு மட்டும் வேஸ்ட் பண்ணுறாதீங்க என்றைக்கும். நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. லைட்டாக பூமர் மாதிரி பேசுவேன், அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்கிறேங்க, இதுதான் உண்மை.
லைட்டாக கிளார் அடிக்குது லைட்டு. நல்லா தான் காய்ச்சி இருக்குது. அந்தளவுக்கு ஒன்றும் மோசமாலாம் இல்லை. உண்மையிலே சரியாக சமைச்சிருக்காங்க எங்கள் அம்மா. அந்தளவுக்குலாம் பொய் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு புளி சாதம். இங்கே எத்தனை பேருக்கு புளி சாதம் பிடிக்கும்னு தெரில. எங்கள் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் புளி சாதம். ஸோ அவளுக்காக இது ஸ்பெஷலாக செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மா. வாங்க இது ஒரு கை பார்த்துருவோம், எப்படி இது டேஸ்ட் பார்த்துருவோம் வாங்க. சும்மா அவ்வளோ எடுத்தேன். நான் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன் ஒரே வாயில். கொஞ்சம் எடுத்தேன். செம்ம டேஸ்ட்டு கைஸ். நீங்களும் புளி சாதத்தை வீட்டில் செய்யுங்க. செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் அம்மா மெயினாக உங்கள் அம்மா செய்ய சொல்லுங்கள். நம்ம சமைச்சா அவ்வளோ டேஸ்ட் தெரியாது. வாங்க வாங்க இன்றைக்கி ஒரு கை பாத்திரம். செம்ம காய்ஸ். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நான் உங்களை சுட்டு சாப்பிட்றேன், தப்பாக தெரியாதீங்க. உண்மையிலே செம்ம வேறு லெவல். சொல்லலாம் வந்தேன். நான் இப்போ தான் ஸ்டார்டிங் கைஸ் யூடியூபுக்கு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து போடுறேன். நிறைய ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன். நிறைய ஹோட்டலில் போய் ஃபுட் ரிவ்யூலாம் எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப தேங்க்யூ காய்ஸ். உங்களால் தான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு என்னால் இம்ப்ரூவ் ஆகிட முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், மறந்துடாதீங்க. மெயினாக சாப்பாடு இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க. துள்ளி கூட விடாமல் சாப்பிட்ருங்க. பாதி பேர் என்னையே கமெண்ட் செக்ஷனில் திட்டுவீங்க, நீ எங்களை சொல்கிற, நீ ஏன் ஒன்றும் சாப்பிட மாட்டேன்னு. பாருங்க கைஸ், க்ளீனாக தான் இருக்குது. ஃபுல்லாக சாப்பிட்டேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.